அதாவது இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்குமே அரசியல் பேசுகிறதுக்கு எல்லா வகையான உரிமையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்னை அரசியல் பேசக்கூடாது, என்னை அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி திமுகவினர் இப்போ உள்ள தமிழக முதலமைச்சராக இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்தினர் என்னை பல வருஷமாக துன்புறுத்தியிருக்காங்க. நான் போகிற இடங்கள்லாம் சில மாந்திரிகங்களை வச்சு என்னை பயங்கரமாக வந்து கொடுமை எல்லாம் படுத்தியிருக்காங்க. நிறைய பண்ணியிருக்காங்க. மலேசியாவில் வெளியான மலேசியா நண்பனுங்கிற பத்திரிகையில் சித்த கலைகளை வச்சு மனிதர்களை துன்புறுத்துவது அப்படின்னு சொல்லி வெளியாயிடுச்சு. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் வெளியாகவே இல்லை. என்னை வந்து துன்புறுத்தினவங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுடைய குடும்பத்தார் தான். இதை நான் எங்கே கேட்டாலும் சொல்லுவேன். இதை என்னை வந்து பல முறை செஞ்சுருக்காங்க. என்னை பல தடவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் வேலை செய்கிறேன், எங்கேயெல்லாம் வேலை செய்கிறேன் அங்கேயெல்லாம் வந்து டார்ச்சர் ஆளுங்களை அனுப்பிச்சி விட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களும் இவங்களுடைய அல்லக்கைகளும் இவங்களுக்கெல்லாம் இதே வேலை பொழப்பாக போயிட்டுருக்கு. அதாவது உனக்கு திறமை இருந்தால் ஜெயிச்சுக்கோ, நான் உங்களுடைய வெற்றியை தடுக்கலை. ஆனால் என்னை வந்து டார்ச்சர் பண்ணாக்க நான் சில உண்மைகளை நிறைய விஷயங்களை உடச்சி பேச வேண்டியிருக்கும். நான் பேசுவேன்,